Hi everyone, welcome to U-Turn TRB English Coaching Center. So this video is regarding ஒரு small information. இந்த மூலிமா உங்களுக்கு பாஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ. You all know that, ஸோ நம்ம சென்டரில் கிளாஸஸ் அப்படின்றது ஃபார் பிஜிடிஆர்பி as well as for யூஜிடிஆர்பி 1 year பேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்றது நல்லா தெரியும் உங்களுக்கு. Already I have informed through YouTube also. So this video is regarding or a small information for the students, those who are preparing for UGTRB for the next upcoming exams. So last 2024 நடந்த எக்ஸாம்ஸில் இன்னும் நமக்கு ரிசல்ட்ஸ் வரலை, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர் சிவிக்கு போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது சிவி லிஸ்ட்டில் நேம்ஸ் வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அட் த சேம் டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஸோ கிளாஸஸ் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், போயிட்டுருக்கு. இதில் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்காலர்ஷிப் அப்படின்றது எப்படியும் தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட் இயரும் நாம் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணோம். த்ரூ ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மூலிமா நாம் ப்ரொவைட் பண்ணோம் ஃபார் பிஜிடிஆர்பிக்கு. இந்த தடவையும் பிஜிடிஆர்பிக்கு அந்த மாதிரி ஒரு பிளான் அப்படின்றது நமக்கு இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் அண்ட் ரெடி டு ஃபேஸ் த அப்கமிங் யூஜிடிஆர்பி எக்ஸாம் அவங்களுக்காக. ஸோ சில கேட்டகரிஸை நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் லாஸ்ட் யூஜிடிஆர்பி 2024 நீங்கள் எடுத்த மார்க் பேஸ் பண்ணி நாம் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி 1 அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் ஸ்கோர்டு 105க்கு மேலே எடுத்து நீங்கள் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சென்டரில் 50%, அதாவது பாதிக்கு பாதி ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் பாதி ஃபீஸ், அதாவது 50% ஃபீஸ் பே பண்ணாவே போதும், உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் இன்க்ளூடிங் எவ்ரி திங் அப்படின்றது நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஸ்கோர்டு between 100 and 104. ஸோ 100 and 104 இந்த பிட்வீனில் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் 25% ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபீஸ்லேருந்து 25% உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் 90 and above, 91லேருந்து 99 வரைக்கும் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யூஜிடிஆர்பி 2024 ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10% ஃபீ கன்செஷன் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ரியலி நீட் அப்படின்றவங்க இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கன்செஷன் அப்படின்றது நமக்கு தெரியும், உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம் நாம ஃபார் த பிஹெச் கேண்டிடேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த நீடி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உண்மையாலுமே ஃபீ கன்செஷன் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸை அவைல் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதோடைய டீட்டெயில்ஸை ஃபர்தராக நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்காலர்ஷிப்ஸில் நம்ம அட்மிட் பண்ண முடியும். ஸோ இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் தாராளமாக. நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு அகெயின் ஒரு 1 year பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கிராக் பண்ணுறதுக்கு திஸ் வில் பி சம்ஹவ் ஏதோ ஒரு விதத்தில் இது உங்களுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இந்த ரிகார்டிங் திஸ் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கால் டு தி காண்டாக்ட் நம்பர். தேங்க்யூ.